இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த பண்டிகை நாட்களிலே இந்த நிகழ்ச்சியிலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. பண்டிகை நாட்கள் சமீபித்து விட்டது. We are now in Christmas season again. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக எத்தனையோ ஆயத்தங்கள், எத்தனையோ ஏற்பாடுகள், எவ்வளவோ செலவுகள். ஆம், நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூர்ந்து நாம் மகிழ்ந்து கொண்டாடும் நாள் கிறிஸ்துமஸ் நாள். உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற ஒரு உலக பண்டிகை. எல்லா மதத்தினரும் எல்லா தேசத்தினரும் கொண்டாடுகிற நினைவு கூறுகிற ஒரு நாள் கிறிஸ்துமஸ் நாள். ஒருவரையொருவர் ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாலிடேஸ் என்று நாம் கூறி நம்முடைய வாழ்த்துக்களை, நம்முடைய வந்தனங்களை தெரிவித்து நம்முடைய அன்பை ஒருவர் மீது ஒருவர் நாம் பகிர்ந்து கொள்கிறோம். நல்ல காரியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்த நாளிலே தூதர்கள் இவ்வாறு வாழ்த்தினார்கள்: பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக இவ்வுலகில் பிறந்திருக்கிறார் என்று அந்த நற்செய்தியை கூறி, விண்ணில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு புகழ்ச்சி, மண்ணிலே சமாதானம், மனு குலத்திலே நல்லுறவு என்று கூறி நம்மை வாழ்த்தினார்கள். தூதர்களின் வாழ்த்து. ஆனால் இந்த வேளையிலே நம் கர்த்தர் நம்ம நோக்கி கூறுகிற ஒரு கிறிஸ்துமஸ் வாழ்த்து என்ன தெரியுமா? அன்பான மகனே, அன்பான மகளே, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு நான் அனுப்பினேன், மனிதனாக அனுப்பினேன். என் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதன் மூலமாக இந்த உலகத்திற்கு நான் அனுப்பின அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம், மனுஷருக்குள் ஒருவர் மீது ஒரு அன்பு உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்து, அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துமஸ் நாளுக்கு மட்டுமல்ல, இறைவன் நம்மை நோக்கி கூறுகிற வாழ்த்து வாழ்நாள் முழுவதும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு அனுப்பின அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சமாதானம், மனிதர்கள் அன்பு, பிரியம் உண்டாக வேண்டும் என்று வாழ்த்துகிறார். அந்த வாழ்த்து இந்த வேளையிலே நம்மை நோக்கி கடந்து வருகிறது. நம் அனைவரும், மனுக்குலம் அனைவரும் இறைவனின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனிதருக்குள் நல் இணக்கம், அன்பு, ஐக்கியம், சமாதானம் நிலவ வேண்டும். இதுதான் இறைவனுடைய திருசுத்தமாய் இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒரு வேத பகுதியை உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் என்று இந்த வேத பகுதி கூறுகிறது. ஆம், இன்றைக்கு நாம் உலகத்திலே காண்பது என்ன? எங்கு சென்றாலும் பிசாசின் கிரியைகள். வீட்டிற்குள்ளும் வீட்டிற்கு வெளியிலும் பிசாசின் கிரியைகள்.
வேலை செய்கிற இடத்திலும் பிசாசின் கிரியைகள், நாம் படிக்கும் இடத்திலும் பிசாசின் கிரியைகள், ஏன் சபையிலும் கூட பிசாசின் கிரியைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே விசுவாசிகள் மத்தியிலும் கூட பிசாசின் கிரியைகள், ஊழியங்களிலே ஊழியர்கள் மத்தியிலும் கூட பிசாசின் கிரியைகள். உலகமெங்கும் எங்கு சென்றாலும் பிசாசின் கிரியைகளை நாம் காண்கிறோம். இந்த பிசாசின் கிரியைகள் மூலமாக மனுஷருடைய சமாதானம், சந்தோஷம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில வேத வாக்கியம் நமக்கு நினைவுறுத்துகிறது என்னவென்றால், இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே இரட்சகராக தோன்றினார். நாம் கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி நாட்களை வேதம் கொடிய காலங்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. இந்த கொடிய காலத்திலே கொடிய மனுஷர் மத்தியில் நாம் ஜீவிக்கிறோம் என்பதை இந்த வேதம் கூறுகிறது. எடுத்து வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதிருக்கிறவராயும் இருப்பார்கள். ஆம், எத்தனை உண்மையான காரியம் பாருங்கள். இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களை, கொடிய மனிதர்களை நாம் பல இடங்களிலே நாம் சந்திக்கிறோம். காலம் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. கடைசி காலம், கொடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஏன் மனிதர்கள் இப்படியாக ஜீவிக்கிறார்கள்? அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கும் அந்த பிசாசின் கிரியைகள். அந்த பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்தார். மனுஷருக்குள் காணப்படும் பிசாசின் கிரியைகளை வேதம் மாம்சத்தின் கிரியைகள் என்று கூறுகிறது. எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிக்கிறேன், கேளுங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. ஆகவே பிசாசின் கிரியைகளாகிய இத்தனை கிரியைகள் மனிதனுடைய மனதிலே ஆட்கொண்டபடியால் பொல்லாத கிரியைகளை, பிசாசின் கிரியைகளை நாம் உலகமெங்கிலும் காண்கிறோம். இந்த பிசாசானனை குறித்து வேதம் கூறுகிறது, அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் என்று வேதம் அவனை குறித்து அடையாளம் காட்டுகிறது. பிசாசின் கிரியை எப்பொழுது முதலாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்? ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் சர்ப்பத்தின் உருவத்திலே ஏவாளை வஞ்சித்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தந்திரமுள்ளவன். பிசாசை குறித்து வேதம் பல இடங்களிலே அடையாளம் காட்டுகிறது. அவன் தந்திரமுள்ளவன், அவன் வஞ்சிக்கிறவன், மோசம் போக்குகிறவன், கொலைபாதகன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன், அவன் திருடன் என்று வேதம் அவனை அடையாளம் காட்டுகிறது. அவன் ஏவாளை வஞ்சித்தான். அது நிமித்தம் ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்தார்கள். தேவ கட்டளையை மீறினார்கள். அது நிமித்தம் என்ன நடந்தது? தேவ மகிமையை இழந்தார்கள். தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள். தேவனோடுள்ள ஐக்கியத்தை இழந்தார்கள். அப்பொழுது பிசாசின் கிரியை அவர்களிலே வெளிப்பட்டது. முதலாக அவரிடத்தில் வெளிப்பட்ட
முதல் பிசாசின் கிரியை என்னவென்றால் அவர்களை ஆட்கொண்ட பயம். பிசாசானவன் பயம் என்கிற ஆயுதத்தினாலே அவர்களை அடிமைப்படுத்தினான். முதலாக வேதத்திலே இந்த பயம் என்கிற வார்த்தையை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே காண்கிறோம். பயம் மனு குலத்தை அடிமைப்படுத்தினது. பிறந்த குழந்தை முதல் சாகும் தருவாயில் இருக்கும் கிழவன் வரை எல்லாரையும் ஆட்கொள்வது பயம். எதை குறித்தாவது ஒரு பயம். நாளைய குறித்த பயம், சூழ்நிலை குறித்த பயம், உலகத்தை குறித்த பயம், மனுஷரை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிரச்சனைகளை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், வியாதிகளை குறித்த பயம், கடன்களை குறித்த பயம், இப்படியாக பலவிதமான பயம், வீணான பயங்களினாலே மனுக்குலம் இன்று கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிசாசின் கிரியாகிய பயத்தை அழிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்தார். அவருடைய பிறப்பு நற்செய்தி அறிவிக்கும் பொழுது முதலாக கூறப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, பயப்படாதேயுங்கள். ஆம், வேதம் முழுவதிலும் பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம், கலங்க வேண்டாம் என்ற வாக்குகள் திரும்ப திரும்ப வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பயத்தை போக்கவே ஆண்டவர் உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக, நமக்குள் வாசம் செய்கிறவராக, நம் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக, இம்மானுவேலராக அவர் இந்த உலகத்திலே பிறந்தார். நாம் கர்த்தருக்கு பயந்த ஜீவன் நடத்தும் பொழுது, கர்த்தரோடு கூட ஐக்கியம் கொண்டவர்களாக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தும் பொழுது, மனுஷரை குறித்தோ, உலகத்தை குறித்தோ, பிசாசை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, எதை குறித்தோ, எவரை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடும் இந்த வேளையிலே நாம் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்வோம். இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் அவர் இரட்சகராக பிறக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய கிறிஸ்துமஸ். அது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும் ஆண்டவராக வீற்றிருக்க வேண்டும். இதுதான் நாம் நடத்த வேண்டிய அனுதின விசுவாச வாழ்க்கை. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாக ஜீவிக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 கூறப்பட்டபடி தன் பிறப்பின் மூலமாக பிசாசின் கிரியாகிய பயத்தை அவர் அழித்தார். தம்முடைய மரணத்தின் மூலமாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டிருந்த நமக்கு விடுதலை கட்டளையிட்டார். ஆகையால் எபிரேயர் 13:6 நமக்கு கற்பிக்கிறபடி, கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் எதற்காக மனுஷனுக்கும் உலகத்திற்கும் பயப்பட வேண்டும் என்று நாம் தைரியமாக விசுவாசத்தோடு நாம் சொல்லலாமே. ஆகவே அன்பான சகோதரனே, சகோதரியே, எதை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் நீங்கள் ஜீவன் செய்யும் பொழுது எதை குறித்தும் எவரை குறித்தும் நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தரே நம் இரட்சகர், அவரே நம் ஆண்டவர், அவர் நம்மோடு கூட இம்மானுவேலராக இருக்கிறார். கர்த்ததாமே இந்த உண்மையான ஆவிக்குரிய சந்தோஷத்தை இந்த பண்டிகை நாட்களிலே நமக்கு கட்டளையிடுவராக. ஆமென்.